8 தலைப்புகளிலே நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இயேசு சிலுவையிலே சம்பாதித்தவர்கள். அதில் 8வது தலைப்பிலே 16 காரியங்கள் நினைக்கிறேன். ஆமேன், ஸ்தோத்திரம். அப்படி தானே? 19 17 காரியங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இனி அதை ரிப்ளை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஆமேன். இது அவ்வளவும் இயேசு சம்பாதித்தவைகள். நியாயப்பிரமாணத்தையும் கிருபையின் பிரமாணத்தையும் குறித்து ஒரு 4 நாட்கள் தியானித்தோம். அதை கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள். அதுதான் இந்த எல்லாமே சரியான வேர்டு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு வேர்டு. ஆமேன். நாம் கிருபை நம்மை நியாயப்பிரமாணம் ஒருபோது நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தால் சில ஆளுகை நம்ம மேலே இருக்குது. ஸ்பெஷலாக பாவம் நம்மை ஆளுகை செய்யும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற வரையிலும். நியாயப்பிரமாணத்தை எப்போ ஷிஃப்டாகி கிருபையின் பிரமாணத்தை வர்றோமோ அப்போ பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு எல்லா மெசேஜும் யூடியூப்பில் இருக்கிறது. நீங்கள் இதுக்கப்புறம் முடிஞ்சு நீங்கள் வேணால் கேளுங்க. சும்மா அபிஷேக் கூட்டத்தில் அட்டன் பண்ணாதவங்க எல்லாம் அபிஷேக் கூட்டம் நம்ம சிலது கட் பண்ணி தான் போடுறது. ஆமேன். ஏன்னா மக்களுக்கு உள்ள மினிஸ்ட்ரி மக்களுக்குள்ள தான், அது வெளி மக்களுக்கு அவ்வளோ தேவை இருக்காது. அதனால் ஒருவேளை இது முடிஞ்சும் அந்த ப்ரெசன்ஸுக்காக நீங்கள் வேலை செய்யும்போது எதாவது செய்யும்போது அங்கே அந்த சவுண்டு ஓடிட்டே இருக்காது. அப்போ அந்த ப்ரெசன்ஸ் வீட்டில் இருக்கும். நீங்கள் இன்னும் அந்த பிரசன்னத்தில் கழிவுறது நல்ல ஒரு வாய்ப்பு. தேவை என்றால் நீங்கள் அதை அப்படி போட்டு கேளுங்க. அது உங்களுக்கு இன்னும் உங்கள் ஆவியில் பலப்படுவதற்கு வசதியாக இருக்கும். யாருக்காவது தெரிஞ்சவங்க அதை கொடுத்து சில சந்தேகம் அவங்கள்ட்ட இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 9வது தலைப்பு, எப்படி நாம் சுதந்தரிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் சம்பாதித்த அந்த 17 காரியங்களை நாம் எப்படி சுதந்தரிக்க வேண்டும் என்று நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு டாப்பிக்கில் ஒரு சின்ன காரியங்களை கூட சொல்கிறேன். நாம் ஒரு டாபிக் எழுதிக்கோங்க. 8வது தான். அதில் 2 டாபிக் 8வது பாயிண்டில். ஒன்று இதை சொல்லிவிட்டு 2வது அதுக்கு வரேன். நாம் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணங்கள் அல்லது சிலுவையில் சம்பாதித்தவைகளை நாம் சுதந்தரிக்காததற்கு காரணங்கள் அதெல்லாம் சேர்த்து இப்படி சொல்லுங்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம். ஆசீர்வதிக்கப்படாததற்கு ப்ராக்கெட்டில் வேணால் சம்பாதித்தவைகளை, இயேசு சிலுவையில் சம்பாதித்தவைகளை சுதந்தரிக்காததற்கு காரணம் என்ன? சோதரம். ஒரு அலையிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதை சொல்லிவிட்டு நம்ம எப்படி சுதந்தரிக்கணும் அப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். நாளைக்கு நம்முடைய கடைசி நாளில் இப்போ இயேசு என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இப்போ என்ன செய்கிறாரு அது நமக்கு தெரிஞ்சு நம்ம ஆண்டு சித்தமான நாளை இரவோடு இந்த டாப்பிக்கை நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, நாம் இதை சுதந்தரிக்காததற்கு காரணங்கள் ஒன்று தேவன் நமக்கு எவற்றை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு அறியாமை. ஏன் சுதந்தரிக்கலை அப்படின்னா, முதல் ரீசன், என்னத்தை சுதந்திரித்து வைத்திருக்கிறார் என்பதை குறித்து எனக்கு என்ன செய்யலை, தெரியலை. இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னா, அவருக்கு 10 வீடு இருக்குது. 10 வீட்டில் 9 வீடை வாடகைக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நானும் இன்னொருத்தருக்கு ஒரு குடிசை வீட்டில் வாடகை இருக்கேன். என்ன பார்க்குறேன், என்னடா வீடு ஒன்றும் இல்லை, அதனால தான் இந்த வாடகை வீட்டில் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். கேட்குற ஆளுக்கு எங்கள் அப்பா யாருன்னு தெரியும். அவர் சொல்கிறோம், உங்கள் அப்பாவுக்கு அவர் ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறார். அதுக்கடுத்து அவர் வீடு நிறைய வச்சு 9 வீடு கட்டி 9 வீடு வாடகை கொடுத்துருக்கிறாரு. நீ எங்கள் வீட்டில் இருக்கிறா, ஒரு சின்ன குடிசை வீட்டில் வாடகைக்கு இருக்கிறார். அப்போ ஏன் இருக்கிறான்னா, அப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன எவ்வளோ வீடு வச்சுருக்கிறாரு, எத்தனை வாடகை கொடுத்து ஒன்றும் தெரியாததுனால நான் என்ன செஞ்சுருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கிறேன். அதான் உண்மை. அப்போது இது ஒரு முக்கியமான காரணம். ஏன் சிலுவையில் சம்பாதித்து நான் சுதந்திரிக்கிறேன்னா, எவற்றை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்ற ஒரு அறியாமை தெரியலை. ஆமை, நீ உன்னையா பாவம் ஆளுகை செய்யுது எனக்கு தெரியலை. நான் நியாயப்பிரமாணத்தை என்னை விடுதலை ஆக்குவதற்காக இயேசு சிலுவையில் மறுத்து எனக்கு கிருபையின் பிரமாணத்தை கொடுத்தார். இது அறியாமல் நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கும்போது என்னை பாவம் ஆளுகை செய்யுது.
நான் இல்லை எங்கள் அப்பா நியாயப்பிரமாணத்தின் ஒழிப்பதற்காக அவர் நிறைவேற்றுவதற்காக சிலுவையில் மரித்து என்னையும் அதிலிருந்து விடுதலை ஆக்கி என்னை கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்தனால பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல, நான் கிருபையின் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன். ஆமென். அந்த வெளிப்பாடு என்னை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறது. ஆமென். ஏன் தெய்வீக சுகம் தெரியுது. தெய்வீக சுகம் இயேசு சிலுவையில் சம்பாதித்தது. அவர் நான் சுகமாக இருக்கணும் என்பதற்காக அவர் எனக்காய் காயமானார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லியிருக்கிறது. நான் தரித்திரனாய் இருக்கக்கூடாது, நான் ஐஸ்வர்யவானாகத்தான் இருக்கணும். நான் தரித்திரனாய் இருக்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்தார். அப்போ நான் தரித்திரராக இருப்பது தேவனுடைய சித்தமே அல்ல. ஆமென். ஐஸ்வர்யம் என்பது கிருபையினால் கொடுப்பது. நான் சம்பாதிப்பதனால் கிடைப்பதல்ல ஐஸ்வர்யம், அவர் சம்பாதித்ததனால் எனக்கு கிடைப்பது தான் ஐஸ்வர்யம். ஆமென். அப்போ இந்த வெளிப்பாடெல்லாம் நமக்கு வர 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 நமக்கு என்ன தெரிகிறது, என்ன சம்பாதித்து வச்சிருக்கிற அறிவு வருகிறது. அந்த அறிவு வரும்போது நாம் அதை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒன்று அறியாமை. ஓகேவா? இயேசு தேவன் எனக்காக எதை சம்பாதித்து வைத்திருக்கிறங்கிற ஒரு அறியாமை. அறியாததுனால நான் சுதந்திரிக்கலை. நம்பர் 2, ஏன் நம்மளால் சுதந்திரிக்கலைன்னா நான் தகுதியற்றவன் என்கிற உணர்வு. நான் இதெல்லாம் சுதந்திரிக்க நமக்கு என்னப்பா தகுதி? ஆமென். இது சாத்தானுக்கு தந்திரம். இப்போ ஒன்று தெரியுது, முதல்ல சொன்னேன் தெரியலை, நான் அறியாமை. இப்போ அறிவு வந்திருக்கு, பட்டு எனக்கு நம்மெல்லாம் இதுக்கு தகுதி இல்லை. நிறைய பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவங்க நினைக்கிறாங்க இது தாழ்மைன்னு. அது தாழ்மை இல்லை, அது அறியாமை. சோத்திரம். உன்னுடைய தகுதியினாலல்ல நீ தேவனிடத்தில் போவது, அவர் உன்னை தகுதிப்படுத்தினபடியினால்தான் நீ அவர் சமூகத்துக்கு போகிறார். ஆமென். உன்னுடைய கிரியையினால நீ நீதிமானாக்கப்படுவது அவருடைய கிருபையினால், அவருடைய இரத்தத்தினால தான் நீ நீதிமானாக்கப்பட்டாய். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தகுதியற்றவன் என்கிற உணர்வு உங்களுக்கு எப்போ வரைக்கும் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் உங்களால் சுதந்திரிக்க முடியாது. ஆமென். உன்னை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் நம்ம பார்த்தோம். அவர் சிலுவையில் சம்பாதித்த ஒன்று உறவு, ரிலேஷன், பிள்ளை என்கிற உறவு. பிள்ளை வந்தாச்சே உனக்கு தகுதி வந்துட்டு, தகுதி நீ என்கிற உணர்வு வந்துட்டுனா நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்களே போய் எடுப்பீங்க. அந்த வார்த்தையை நீங்களே போய் சுதந்திரிப்பீங்க. இது எங்கள் அப்பாவுக்கு, இது எங்கள் வீடு, இது எனக்குரியது, எனக்காக எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சுருக்கு, இது எனக்குரியது. நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் போய் உட்காந்துட்டு பெட்ரூம் இருக்குது, இந்த வீட்டில் படுப்பதற்கு நான் தகுதியற்றவன் சொன்னால் உங்களை கொண்டு எங்கே கொண்டு போடைங்க, ஆற்றுல தான் கொண்டு தள்ளணும். அப்படிதான். இது எங்கள் வீடு சார், எனக்கு கட்டளை. ஆமாம், நான் படுப்பேன். சமையல் அம்மா சமைச்சு வச்சுருக்காங்க, இந்த சாப்பாடெல்லாம் தின்றதுக்கு எனக்கு ஒரு தகுதி இல்லை, நான் தகுதியற்றன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா ஆமேன் அவிய மண்டையிலே அடிப்பணும். உனக்காக தாண்டா கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுருக்கேன், உனக்குரியது இது. புரியுது? இதே போல தான் இயேசு சிலுவையில் சம்பாதித்தது என்னது, அது அறிவு இருக்குது. இப்போ அடுத்து இதெல்லாம் நம்ம தகுதியில் வேறு யாருக்கோ, வெளிநாட்டுக்காரனுக்கும், அதெல்லாம் பாஸ்டர்மார்களுக்கு, பெரிய பரிசுத்தவான்கள், யாருக்கு? உனக்குரியது. சாத்தான் இந்த சிந்தையை கொண்டு போட்டு உன்னை சுதந்திரிக்க விடாமல் தடுக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இது எங்கள் அப்பாவுடைய சொத்து, இது எனக்குரியது, எனக்காக எங்கள் அப்பா சம்பாதித்து வச்சிருக்கிறார், எனக்கு போக தான் இன்னொருத்தனுக்கு. அந்த உணர்வு உங்களை சுதந்திரிக்க வைக்கிறதா இருக்கிறது. ஆமென். சாத்தான் சொல்லுவான், சோத்திரம், நீ இதுக்கு தகுதியற்றவன், உனக்கு இது வாய்ப்பு இல்லை. சோத்திரம். நான் சொல்லு, சாத்தான் நீ தான் தகுதியற்றவன். என்னுடைய பர்சனல் ப்ரேயரில் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவேளை வீழ்ச்சி வந்தாலோ குறை வந்தால், பிசாசு, இது எனக்கு எங்கள் அப்பாவுக்கு உள்ளது, நான் விழுவேன் எழும்புவேன், எங்கள் அப்பா தூக்குவார் நிறுத்துவார், இது எங்களுக்குள்ள, இது அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ளே இருக்குது. மூணாவது நபர் உனக்கு இங்கே என்ன வேலை? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் என்ன அடிப்பார், நான் வாங்குவேன். இன்றைக்கி அடித்தார்னா நாளைக்கு அணைப்பார். ஆமாம், இன்றைக்கி திட்டினார்னா நாளைக்கு கொஞ்சுவார். அது எங்களுக்குள்ள, இது எங்கள் அப்பா பிள்ளைக்குள்ள. மூணாவது நம்பர் உனக்கு இங்கே என்ன வேலை? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தானே மற்ற சில வீட்டில் இருக்கு, அங்கே அது அவியலுக்குள்ள சொல்லுங்க, அது அவியலுக்குள்ள. அவிய இன்றைக்கி நாளைக்கு சண்டை போடணும், நாளைக்கு ஸ்தோத்திரம் கொஞ்சிட்டு திரியணும், நமக்கு அங்கே என்ன வேலை அப்படி சொல்லுவாங்க. இது நமக்குள்ள.
நீ ஒருபோதும் நான் தகுதியற்றவன்கிற சிந்தை வரவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லி எங்களுடைய தகுதி எங்களால் உண்டாயிராமல் அது தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். எனவே வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாக்குத்தத்தங்களாக பார்க்கணும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுடைய ஆசீர்வாதங்களாக பார்க்கணும். புரிகிறவங்க சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். மூன்றாவது, நம்ம ஏன் சுதந்திரிக்கலை? அதனால தான் நான் இந்த டாப்பிக்கை நேற்றுக்கே முடிச்சுட்டு நான் இதுக்குள்ளே வந்தது. இப்படியே சொல்கிறேன், நம்ப வேண்டியவைகளை விட்டு விட்டு வேறு எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறோம். நீ நம்ப வேண்டியது ஒன்று, ஆனால் உன்னுடைய நம்பிக்கை வேறொன்றில் இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் பாவி. நீ எதை நம்பணும்? நான் நீதிமான். அதை நம்பல, நான் ஒரு பாவி. அடுத்து நம்ப வேண்டியது நான் இதற்கு தகுதியுள்ளவன். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு வேறு எது, நான் எல்லாம் இதுக்கு தகுதியற்றவன். ஸ்தோத்திரம். ஆமே. இன்னொரு இது எனக்குரியது இல்லை. நான் என்ன நம்புகிறோம்? இது வேற யாரோக்கோ உரியது, இது எனக்குரியதல்ல. பார்த்தீங்கன்னா நம்புகிறோம். ஆனால் எதை நம்ப வைக்கிறான்னா சாத்தானு, அவர் நீ நம்ப வேண்டியதை விட்டுட்டு வேற ஏதோ என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க சாத்தான் சிலதை கொண்டு போட்டு அதை நம்மளை நம்ப வச்சிட்ருக்கிறான். ஆமே. நான் ஒரு பாவி, எப்படியாவது அப்படி வாழ்ந்து காலத்தை முடிக்க வேண்டியதான். ஸோ எனக்கு காலத்தில் இல்லை, என் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும். இதெல்லாம் கெட்ட வார்த்தை. ஆமே. உங்கள் பிள்ளைகளுக்காக அல்ல இயேசு சிலுவையில், உங்கள் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல இயேசு சிலுவையில் மரித்தது, உங்களுக்காகவும் சிலுவையில் மரித்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக மட்டுமல்ல இயேசு சிலுவையில் மரித்தது, நம்மை வாழ வைப்பதற்கு இயேசு சிலுவையில் மரித்தார். இன்னும் பிள்ளைகள் வளர்ந்துடும், அவங்க என்ன செஞ்சார்? நமக்கு என்ன, நம்ம பிள்ளைகளாவது வாழ்ந்துட்டு போட்டு அங்கே கடத்தி கடைசியில் ரிசல்ட்டு ஒன்றும் கிடையாது. நோ நோ நோ. என் பிள்ளைக்கு நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை வாழ வைக்கணும்னு ஒருபோது நினைக்காதுங்க. நான் வாழ்ந்து என் பிள்ளைகளை வாழ வைப்பேன். கைத்தட்டு தட்டுவீங்க நினைச்சேன். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமே. பக்கத்தில் உள்ள கை கொண்டு சொல்லுங்கள், பனிஷ்மெண்ட் இது உங்களுக்கு. வேற என்ன சொல்லி திட்டினா மனசு சங்கடமா. நீங்கள் வாழ்ந்து எப்படி சொல்லுங்க? முதலாவது நீங்கள் வாழ்ந்து விட்டு அதுக்கு பிறகு தான் உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பீங்க. கல்யாணம் ஆகாதவைய மன்னிச்சுக்கோங்க. ப்ரைஸ், அவ்வளோதான். ஆமே. இந்த சிந்தை, நான் கஷ்டப்பட்டாது என் பிள்ளைகளை வளர்க்கணும். ஸோ நீ கஷ்டப்பட்டு வளர்த்தா பிள்ளை கடைசியில் நிறைய பிள்ளை முதியோர்லத்தில் தான் கொண்டு உட்கார வச்சு, கல்யாணம் ஆன பிறகு மருமோனும் அவைய கொண்டு போயிடணும். ஸோ ஐயோ நான் இப்படி படித்த வச்சேன், இப்படி நான் ரப்பர் கொட்டை பறக்கி பால் வெட்டி வேறு என்ன சோத்திரம் காலையிலே எழும்பி சோறு தின்னாமல் இது பண்ணி இப்போ பாரு என்னை கண்டுக்கவே மாட்டேங்குது. எவன் சொன்னான் அப்படி செய்ய? பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யணும். ஆனால் நம்ம சிந்தை எப்படி இருக்கணும்னா, நான் என்னை அழித்து அல்ல என் பிள்ளைகளை வாழ வைப்பது, நானும் வாழ்ந்திருப்பேன், என்னை கொண்டு என் பிள்ளைகளையும் கற்று வாழ வைப்பேன். பிள்ளைகளுக்காக சில கரையும் செலுத்துகிறோம், அது வேறு. அது தகப்பன் தாய் என்கிற சிந்தை, அது வேறு. காலையிலே எழும்புகிறோம், நல்லா 9 மணி நேரம் கடந்து உறங்கிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பின்னு சொன்னால் நடக்காது. அது தப்பு. அது தாய்க்கான கடமை நம்ம செய்யணும். நான் சொன்ன அந்த நோக்கம் என்னென்னா, என்னையே நான் அழிச்சிட்டு என் பிள்ளைகளுக்காக வாழணுன்ற நோக்கம் தப்பு. அது பிள்ளைகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. நீங்கள் வாழுங்க, உங்கள் பிள்ளைய பார்க்கட்டும். எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த மாதிரி கர்த்தர் எங்களை வாழ வைப்பார். எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எங்களை கர்த்தர் சந்தோஷமாக வைப்பார். மக்களை, எங்கள் வாழ்க்கை தான் இப்படி போச்சு, உங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்கட்டும்னு சொல்லாதுங்க, கெட்ட வார்த்தை அது. மக்களை, எங்களை நல்லா வச்சவர் உங்களையும் நல்லா வைப்பார்னு சொல்லுங்கள். எங்களை வாழ வச்சவர் உங்களையும் வாழ வைப்பார்னு சொல்லுங்கள். சத்தமாக கையை தட்டி ஆண்டவரே ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சில பாஸ்டர்மார்களுக்கு அந்த மைண்ட் உண்டு. அவங்க உபவாசம் இருந்து கஷ்டப்பட்டு விசுவாசிகளை எப்படியாவது நல்லா ஆக்கணும். அது பைபிள் பேஸ் படி தப்பு. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பாஸ்ட் எங்களுக்காக உபவாசம் இருந்து அவர் அப்படியே போயிட்டார், நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். பைபிள் பேஸ் படி அது தப்பு. பாஸ்டர்மார்களும் நல்லா இருப்பாங்க, விசுவாசிகளும் நல்லா இருப்பாங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டார், அவர் அப்பா, அவர் சிலுவையில் சம்பாதிச்சு நம்ம எல்லாம் இதை கையில் அதை கொடுத்துருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில சபைகளில் விசுவாசிகள் நல்லா இருப்பாங்க, பாஸ்டர்மாரை கஷ்டப்படுவாங்க. அவருக்கு போவாஸ் இருந்து சில நம்ம சர்ச்சில் இல்லை, அதனால் சொல்லி சில விசுவாசிகளுக்கு பாஸ்டர்மாருங்க நல்லா இருந்தால் பொறுக்காது. நல்ல ஒரு கார் வாங்கிட்டாங்க, இல்லை நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு பொறுக்காது. சில ஊழியர்களுக்கு விசுவாசிகள் நல்லா ஆனால் பொறுக்காது. சோத்திரம். பாத்தியாலா நமக்கு ஒன்றும் தராமல் அவ்வளோ தின்னு வாழ்ந்து பாத்தியா அப்படின்னு, அதுவும் தப்பு, ரெண்டும் தப்பு. ஆமென். பாஸ்டர்மார்களையும் கர்த்தர் வாழ வைப்பார், விசுவாசிகளையும் கர்த்தர் வாழ வைப்பார். ஏன்னா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவது அவர் சிந்தின இரத்தத்தினால தான் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கை வேறு எதிரோ போயிடக்கூடாது. சாத்தான் வேறு எதையோ நம்ப வச்ச போது நீங்கள் நம்ப வேண்டியவங்களை கோட்டை விட்டுறோம். அதனால் இந்த 3 வேர்டுமே ரொம்ப எஃபெக்டிவான வேர்டு. திரும்ப சொல்கிறேன், நம்ப வேண்டியகளை விட்டு விட்டு வேறு எதையோ நம்பிக்கொண்டிருந்தால் ஆமென், நீங்கள் உங்களுக்காக சுதந்திரிக்கவைகளை சம்பாதித்தவைகளை நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. ஆமென். வசனத்தை நம்புங்க, வாக்குத்தத்தத்தை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, சிலுவையில் சம்பாதிச்சவங்களை நம்புங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உங்களை வாழ வச்சது போல் உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார். ஆனால் ஒரு வேடம் இருக்கட்டும், என்னை காட்டில் என் பிள்ளை நல்லா இருக்குன்னு விரும்புவோம், அதில் தப்பே கிடையாது. ஆமென். நம்ம பிள்ளைகள். ஆனால் நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்காதுங்க. நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறாரு. ஆனால் என்னை காட்டில் என் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைப்போம். அது நல்லது, அது இருக்கட்டும், அது ஒருபோதும் நமக்கு வேண்டாம். ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளையும் வாழ வைப்பார், நம் சந்ததிகளையும் கர்த்தர் வாழ வைப்பார். ஆமென். திரும்பவும் சொல்கிறேன், ஒன்று அறியாமை, என்ன சம்பாதித்தார் என்பதை குறித்து அறியாமை. 2வது நான் தகுதியற்றவன்கிற உணர்வு. 3வது நம்ப வேண்டவைகளை விட்டு விட்டு வேறு எதையோ நம்புவது. ஆமென். ஸ்தோத்திரம். இனி எப்படி நாம் சுதந்திரிக்காததற்கு காரணங்களை சொன்னேன். இனி 2வது பாயிண்ட், 8வது பாயிண்ட் 2வது, எப்படி நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்பர் 1, விசுவாசத்திலே சுதந்திரிக்க வேண்டும். எப்படி சுதந்திரிக்கணும்னு சொல்லுங்கள். விசுவாசத்தில் நான் சொல்கிறேன். நான் நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் மெசேஜ் நைட்டு முடிச்சுக்கிட்டேன், நான் ரொம்ப டச் பண்ணி. அதாவது ஃபெய்த்தில் சில ஆக்ஷனில் இறங்குங்க, விசுவாசத்தில் ஒரு ஆக்ஷனில் இறங்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சாட்சி, நான் போன வாரம் ஒரு பாஸ்டர் சாட்சி கேட்டேன் சென்னையில். அது என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. நம்ம விசுவாசிக்கிறோம், பட் நாட் ஆக்ஷன். கிரியையில் நம்ம இறங்க மாட்டோம். ஆபிரகாமை குறித்து நம்ம சண்டே அதை குறித்து பேசினேன். ஆபிரகாம் விசுவாசித்து தான் புறப்படுகிற இடம் என்னென்று அறியாமல் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஒரு பாஸ்டருக்கு சாட்சி இப்படி அவருக்கு விசுவாசி ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, ஒரு கிட்னி ஸ்கேனிங்கில் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. இனி என்ன ஆகுன்னா அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியில் டயாலிசிஸ். நான் சொல்கிறேன் உண்மை சாட்சி. ஸ்தோத்திரம். நீங்கள் வேணால் அந்த லிங்கு வேணால் அனுப்பிதான் அந்த பாஸ்டர் சாட்சி நீங்களே கேட்கலாம். டயாலிசிஸ் பண்ண வேண்டும் அப்படின்ற டயாலிசிஸ் அந்த ஸ்டேஜ் பெய்யாச்சுன்னா நம்ம புரிஞ்சுக்கிடணும், இனி கொஞ்ச நாளில் இது ஆகும் அப்படின்னு. இந்த சிஸ்டர் என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டில் அவருக்கு பண்ணால் கரெக்டாக தெரியல, ஆனால் சிஸ்டர் தான் சொன்னார். என்ன செஞ்சாங்கன்னா, நேராக வீட்டில் வந்தாங்க, ஒரு பேப்பர் எடுத்தாங்க, 2 கிட்னி இருக்கிற மாதிரி அவங்க படம் வரைஞ்சி ஒரு பேப்பரில் ஒரு கிட்னி அவுட்டு, இப்போ 1 தான் ஆக்ஷனில் இருக்குது, இவங்க 2 இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சி வச்சு என்ன செஞ்சாங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணினாங்க. ஆமாம். அடுத்த ஸ்கேனுக்கு போகும்போது 2 ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு ரிசல்ட்டை வர வைப்பார். பாஸ்ட்டுக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படி செஞ்சாங்க. நடந்தது என்னென்னா, அடுத்த அடுத்து கொஞ்ச நாள் வச்சுட்டு ஸ்கேன் எடுக்க போகும்போது எந்த டாக்டரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு பார்த்து ஒன்று செயலிழந்து இருக்குன்னு சொன்னாரோ அவரே வாயை கொண்டு கருத்தை சொல்ல வச்சார், 2 கிட்னியும் நல்ல செயல்பாட்டில் தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு டயாலிசிஸும் தேவையில்லை, ஒன்றும் இல்லை, போங்க அப்படின்ட்டார். இனி இங்கே ஹாஸ்பிட்டலில் பக்கமே வந்துடுறாங்கன்றார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரைஸ் சொல்லலாம். இது போன வாரம் கேட்டேன், என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. சிலது நம்ம விசுவாசிக்கிறோம், பட் நாட் ஆக்ஷன். இன்னொரு இது பண்ணார். போன வாரம் ஒரு பாஸ்டர், அது நேற்றைக்கு அந்த பாஸ்டர் ஃபெய்த்தை குறித்து கேட்டிருந்தேன், அது என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. அப்போ அவர் இப்படி சொன்னார், அவருக்கு
சிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னா குழந்தை இல்லை, 6 வருஷமாக 7 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போது ஆண்டவர் சொன்னார், அடுத்து அந்த இவருக்கு ஒய்ஃப், இவருக்கு பாஸ்டருக்கு ஒய்ஃபுக்கு அப்பா, அவங்க பாஸ்டர். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன உடனே இவருடைய சிஸ்டர் குழந்தைனால இவர் பாஸ்டர் இல்லை. மேரேஜ் முன்னாடி அங்கே ஜப குறிப்பு போயாச்சு. அது பாஸ்டர் அமேன், எனக்கு குழந்தை இல்லை. அப்போ அவர் ஜபத்தில் தீர்க்கதரிசனம் சொல்கிறார், அடுத்த பிப்ரவரியில் உங்களுக்கு குழந்தை இருக்கும், அதுக்கு அடுத்து இன்னொரு குழந்தை வரேன் அப்படின்னு. அப்போ இவங்க நினச்சா ஒரு குழந்தை அப்படின்னு. இவங்க அந்த வேடை ரிசீவ் பண்ணிட்டு நேராக துணி கடைக்கு போனாங்க. துணி கடையில் போய் ஒரு துணி எடுத்தாங்க. ஆண்டவரே, இந்த துணியை போட வைப்பதற்கு நீர் எனக்கு பிப்ரவரியில் ஒரு குழந்தை தருவீர். ஆமே, அந்த ஆக்ஷன் அவங்க விசுவாசித்தாங்க. அதே போல் துணி கடையில் ஒரு துணி எடுத்து வந்தாங்க. சொன்ன மாதிரியே பிப்ரவரியில் 2 குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிப்ரவரியில் கன்சீவ் ஆச்சு. அடுத்த டெலிவரியில் இது ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இப்படி நிறைய பேருக்கு சாட்சி நான் கேட்டிருக்கேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இதை தருவான்றதில் விசுவாசத்தில் நம்ம கம்மியே இல்லை. பட் நாட் ஆக்ஷனில் போகலை, இறங்கலை. சில விசுவாசத்தோடு மற்றவர்களுக்கு முட்டாள்தனமாக தான் இருக்கும், மற்றவர்களுக்கு இதாக தான் இருக்கும், அது குழப்பம் இல்லை. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், ஸ்தோத்திரம், யாருக்கெல்லாம் குழந்தை வேணுமோ நீங்கள்லாம் சாயங்காலம் ஒரு துணி வாங்கிட்டு வாங்க. ஆம்பளை பிள்ளை வேணுன்றவங்க ஆம்பளை பிள்ளைய துணி வாங்கிட்டு வாங்க, பொம்பளை பிள்ளை வேணுன்றவங்க பொம்பளை பிள்ளைய துணி வாங்கிட்டு. அந்த பாஸ்டர் என்ன சொன்னார், இந்த பாஸ்டர் கெஸ்ட்டு வந்தவர், ஜஸ்டின் மோஸ் பாஸ்டர் இப்படி சொன்னார், பகல் கூட்டம் சாயங்காலம் கடைசியில் உங்களுக்கு ஜோம் பண்ணுவேன். அவர் சொன்னார், இவர் இப்படி சொல்லும்போது எனக்கே சிரிப்பாக இருந்து, இவருக்கு வேறு வேலை இல்லை, பின்ன அவருக்கு இஷ்டப்படி செய்யட்டு அப்படின்னு நான் விட்டுட்டேன். அவர் சொன்னார், 4 பேர் கொண்டு வந்தாங்க, 2 பேர் கொண்டு வரையில் 4 பேர் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த 4 பேருக்கும் கர்த்தர் குழந்தை கொடுத்தாரு. அவர் அடுத்து சொன்ன வேடு என்னை ரொம்ப கேபிடுச்சு. 2 பேரும் கொண்டு வரல, அந்த 2 பேருக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்றார். அவர் சொன்னார், இவர் சொல்லும்போது எனக்கே சிரிப்பாக இருந்துச்சு. சரி, ஆனால் இவருக்கு ஆரம்ப ஸ்டேஜில் சுதரம். அப்போது நிறைய காரணங்கள் நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த ஃபெய்த் அந்த பிறகு நான் நாளைக்கு காலைல முதல்ல வந்தோன்னு இந்த பாயம் போட்டது, முதல்ல இந்த ஒரு பாந்தாங்க. ஏன்னா எனக்கு ஃபெய்த் அந்த ஒரு பாயில் ஆள் உட்காந்தாலே உலக அதிசயணும். ஸோ இல்லை ஆள் வரதோ இல்லையோ, முதல்ல பாயை போட்டு வை, வந்து இருக்கட்டு, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3ஆவது ரோலையும் கொண்டு சேரை போட்டு விட்டேன். சோத்திரம். ஆமாம், ஏன்னா விசுவாசம் சொல்லி நம்ம ஆக்ஷனில் இறங்காமல் எப்படி காரியம் நடக்கும்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சேரையும் ஃபில் பண்ண ஆண்டவர் வச்சார். ஸ்தோத்திரம். அப்போது நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனால் அதை செயலில் நம்ம கொண்டு வரும்போது தான் கர்த்தர் அதை அங்கீகரித்து நமக்காக கிரியை செய்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று ஒரு அறிக்கை பண்ணும், இல்லைன்னா அடுத்து ஒரு காணிக்கை. இந்த கர்த்தர் இது என்னுடைய ஹேபிட்டு, இதை எனக்கு ஆண்டவர் நிறைவேற்றி தருவார், அதற்காக ஆண்டவர் இப்போவுமே நன்றி செலுத்தும். இந்த காணிக்கை நான் கொடுக்குறேன், இந்த வார்த்தையை நான் அங்கீகரிக்கும், இந்த காணிக்கை நான் வைக்கிறேன். ஸ்தோத்திரம். கண்டிப்பாக ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார், சாட்சியாய் நிறுத்துவார். விசுவாசிக்க உனக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபெய்த்தில் லைஃப்பை இது என்ன இது பண்ணணுமோ இது நானும் எனக்கு ஒரு முறை ஸ்தோத்திரம் புதிய பைக் அப்போ இல்லாத நேரம் ஸ்தோத்திரம். அப்போ என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சொல்லி தந்திருக்கிறார், ஒன்று நம்ம எது வேணுமோ அதை வரைஞ்சி வச்சுட்டு ஜோம் பண்ணணும், ஆண்டவர் செய்வார். ஸ்தோத்திரம். அப்போ மிஷினரிகளுக்காக அம்மேன் சைக்கிள் இல்லை, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு அம்மேன் ஸ்தோத்திரம் சைக்கிள் வேண்டோம் வாங்கி கொடுக்கும். இதுக்கு 5000 ரூபாய். இது இந்த பைக் வர்றதுக்கு முன்னாடி அப்போ நான் கேட்டேன். ஸ்தோத்திரம். அப்போ அங்கே பொது கன்வென்ஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். எனக்கிட்ட 6000 ரூபாய் 7000 ரூபா அப்போ அக்கௌண்ட்டில் கிடந்த ப்ரோக்ராம் போன காசு ஏதோ மீட்டிங் போனேன். நேராக அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நேராக ஏடிஎம்முக்கு போனேன். ஏடிஎம்மில் போய் ஒரு 5000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்த ஆண்டவரே, நான் ஒரு மிஷினரிக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பதற்கு, நான் சாட்சியாக சொல்கிறேன், வெளியே சொல்லேன், சைக்கிள் வாங்கி கொடுப்பதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த காணிக்கை நான் கொடுக்குறேன், ஆனால் நீர் எனக்கு புதிய பைக்கு தரணும். சோத்திரம். அவ்வளோதான். அப்போ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்போ என்ன கைட் பண்ணாலும் அப்படி இருந்துச்சு. எனக்கு பர்சனலையும் ஒரு பைக்கு பணம் இருந்து ஸ்தோத்திரம். ஏன்னா பழைய பைக்கு டிவிஎஸ் விட்டுறாங்க எனக்கு முதல்ல இருந்தது. அதுக்கு சாட்சி இடையில ஒன்றுகிட்ட சொன்னேன், மற்ற நான் எப்படி போனேன்னு. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இதாக போய் நேரம் 5000 எடுத்தேன். அவங்க 5000 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அன்னைக்கு. இப்போ எப்படின்னு தெரியல. அப்போ எடுத்து
அவர்கிட்ட கொண்டு காணிக்கிட்டு ஒரு மிஷினரிக்குள்ள காசு. ஆனால் எனக்கு ஃபெய்த் ஆண்டர் பார்த்தா 2 மாதமாக 3 மாதத்துக்குள்ளே இந்த புதிய பைக்கை வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சார். எங்கிட்ட இருந்தார், சும்மா ஒரு விசுவாசி வந்தார், அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். பாஸ்டர் இந்த பைக்கு அவர் இதை ஒரு நாள் வாட்டர் எடுத்துகிட்டு போனாங்கன்னு கொண்டு போயிட்டு, இந்த பைக் உங்களுக்கு செட் ஆகாது பாஸ்டர், இதை வச்சு எப்படி நாரோல் வரைக்கும் போயிட்டு வாரிய, நடு வழியில் இது நின்னா அதில் கேவலம் பாஸ்டர் அப்படின்னு அவரே உசி பேத்தி, முதல் நம்ம அங்கே போவோம், உடனே நம்ம அங்கே ஒரு டிவிஎஸ் ஷோரூமுக்கு நம்ம திருநெல்வேலி போவோம், எடுக்காத 2வது போவோம் பாஸ்டர். சரி பின்ன போவோம் சொல்லி அவருக்கு பைக், ஏன்னா பழைய பைக்கில் போய் அப்படி போனோம். நான் சொன்னேன், எதாவது நம்ம வாக்கு கொடுத்த நம்ம தான் ஏமாற மாட்டோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கெத்தாக உட்காந்து டீயெல்லாம் தந்தாங்க குடிச்சிட்டு. நான் சொன்னேன், அண்ணே பைசா ஒன்று இல்லை, சும்மா எல்லாம் பார்ப்போம் பாருங்கள், அதை கொண்டு வாருங்க அப்படின்னு ஒவ்வொரு பைக்காக ரேட்டு கேட்டு அவரே எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஏற்றி விட்டு, சரி பாஸ்டர் அப்போ இந்த பைக் எடுப்போம்மா, நான் எடுப்போம் அப்படின்ட்டேன். சோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வாசலில் எப்படி இல்லாமல் திறந்து கொண்டு முதல்ல அந்த பழைய பைக்கை கொண்டு அவரே ஆள்கிட்ட பேசி எக்ஸ்சேஞ்சில் விற்க ரெடி பண்ணி, ஸோ இன்னும் கொஞ்சம் காசு எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் பாஸ், நமக்கு வரும் விடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 20,000 அப்போமே நான் கலெக்ட் பண்ணேன். அது உலக அதிசயம். அடுத்து எல்லாம் போட்டு எடுத்து மாதந்தோறும் இவ்வளோ ரூபா கட்டணும் அப்படி வரணும். அடுத்து இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே, அது மாதந்தோறும் இவ்வளோ ரூபா கட்டணும் பைக்கெல்லாம் எடுத்து அப்போமே அதை கிழிச்ச 2. ஸோ இதை நான் பார்க்க மாட்டேன், கிழிச்சி தூர போட்டேன். கிருபையாக சொல்ல முடியும், எல்லா மாதமும் கட்ட வேண்டிய டியூவை கரெக்டாக கர்த்தர் கிருபையாக கட்ட வச்சார். ஸோ ஒரு நாள் கூட பெண்டிங்கே ஆக்கலை. ஆமீன் சொல்லுங்க. சில இடங்களில் நம்ம இதை சாட்சியாக தான் சொல்கிறேன், நம்ம இறங்கும்போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாரு, கனம் பண்ணுவார். கண்டிப்பாக கர்த்தர் நம்ம சாட்சியாக நிறுத்துவார். விசுவாசிக்கிறேன்னு கைத்தட்டுற நல்லது தான். அதுக்கு அடுத்து ஏதோ ஒரு ஆக்ஷன். ஒரு வீடு இல்லாதவங்க, சொந்த வீடு இல்லாதவங்க ஒரு பிக்சர் வரைஞ்சி சோத்திரம் பண்ணுங்க, ஆண்டர் தரப்போகிறபடியாக ஸ்தோத்திரம். ஒரு காணிக்கையை கொண்டு ஆண்டர் கொண்டு கொடுத்து நீ தரப்போகிற ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று எது தேவையோ அதை இது பண்ணும்போது மற்றவங்களும் முட்டாள்தனமாக தான் இருக்குன்னு அது நம்ம குழப்பம் இல்லை. ஏன்னா நாம் செய்கிறத நாமும் தேவன் மட்டும் என்ன செய்கிறாரு அறிகிறார். கண்டிப்பாக கர்த்தரதை அங்கீகரிக்கிறாரு, அவர் அதை நிறைவேற்றியே தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, விசுவாசத்தை நிறைய பேசலாம். பட்டு எப்படி இருக்குன்னா, அது எனக்கு விசுவாசிங்க சம்பாதித்தவைகள் என்னென்னு சொன்னால் எனக்காக இயேசு சம்பாதித்து இருக்கிறான்னு விசுவாசித்தால் கண்டிப்பாக அவைகளை சுதந்திரிக்க முடியும். ஆமென். 2வது, விசுவாசித்தா மட்டும் போதாது, அதில் உரிமை பாராட்டணும். ஆமென். எனக்குரியவை என்கிற ஒரு உரிமை. ஸோ இது எனக்குரியது சார் அப்படின்ற ஒரு உரிமை பாராட்டுங்க. கர்த்தர் கண்டிப்பாக அதை சுதந்திரிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, இது ரொம்ப தேவையானது, இது ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமானது, இது தேவை. இதுக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஸ்பீடாக வாசிங்க. நான் உங்களை எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், நீ விசுவாசி தான், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தை என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற வரையிலும் நீ சுதந்திரிக்க முடியாது. நீ குழந்தை என்கிற ஸ்தானத்திலிருந்து என்ன ஸ்தானத்துக்கு வரணும்னா புத்திரன், அவருடைய புத்திரன் என்கிற ஸ்தானத்துக்கு வரணும். அவன் குழந்தை இருக்கிறவங்க யாருன்னா ஒரு வசனம் கூட வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். ஏன்னா நான் இன்றைக்கி அந்த டாப்பிக்கை முடிச்சணும், நாளைக்கு கொண்டு போக முடியாது. ஆமென். ஸோ கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும், அண்டர்லைன் த வேர்டு, அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன கிடையாது. அவன் எஜமானுக்கு பிள்ளை தான். ஆனால் அவன் யாராக இருக்கிறான்? சிறு பிள்ளையாக இருக்கிறான். சிறு பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் நீ எஜமானுக்கு பிள்ளையாக இருந்தாலும் உனக்கும் அடிமையானவனுக்கு என்ன கிடையாது, வித்தியாசம். நீ என்னைக்கு சிறு பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து புத்திரன் என்கிற ஸ்தானத்துக்கு வருகிறாயோ அன்றைக்கு தான் நீ சுதந்திரிக்கப்படுவாய். ஹலோ, ஆமென்.
புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சன்ஷிப்னு சொல்லும். நீ வளரு. இப்போ 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 எக்ஸாம்பிளுக்கு ஆண்டு 2 பிள்ளை தந்திருக்கிறாரு. எனக்கு காரை ஓட்டுறதுக்கு பிள்ளை கரிஷ்மாவில் கையில் காரை கொடுத்து ஓட்ட வைக்க எனக்கு ஆசை தான். ஆமேன். ஆனால் ஆள் யாராக இருக்குது? குழந்தையா இருக்கிற கையில் சாவியே கொடுக்க மாட்டோம், பின்ன எங்கள் ஸ்டியரிங்கை கொடுக்க. ஆனால் ஒரு காலம் வரும், வளர்ந்த பிறகு ஓட்டட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் என்ன நம்முடைய இது எப்போ பிள்ளைகளுக்கு சொந்தமாக மாறும் என்றால், எப்போ அவங்க குழந்தை என்கிற ஸ்தானத்திலிருந்து என்ன ஸ்தானத்துக்கு வர வேண்டும்? புத்திரன். நீ சிறு பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் நல்லா கவனிங்க, இதை எழுதி வச்சு, நான் சிறு பிள்ளையாக இருக்கிற வரையிலும் பிள்ளை தான், ஆனால் சுதந்திரிக்கிற விஷயத்தில் நான் அடிமை. உனக்கு அப்பா தான் சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு, உனக்குரியது தான், உனக்காக தான் சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு. ஆனால் நீ சுதந்திரிக்கிற அளவுக்கு நீ வளரலையே. நீங்கள் லெக் பீஸ் வாங்கி சாப்பிட்றீங்க, கிரில் வாங்கி வச்சு இழுக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிள்ளை கை குழந்தை 1 மாதம் குழந்தை அது பார்த்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு லெக் பீஸ் எடுத்து கொடுப்போம்மா, என்ன கடிச்சு தின்னு, பல்லே முளைக்கலை, பின்னைங்க லெக் பீஸ். அப்போது அது ஒரு நாள் லெக் பீஸ் சாப்பிடும். எப்போன்னா அது புத்திரனுங்கிற ஸ்தானத்தில் வரும்போது ஆமேன் அது சாப்பிடும். அது கொடுக்காம நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைச்சாது, அதை அள்ளிட்டு போயிடும். ஸ்பிரிச்சுவலில் ஒருபோதும் குழந்தை என்கிற ஸ்தானத்தில் இருப்பது சாபம் என்னை பொறுத்தவரை. ஆமாம், ஆரம்பத்தில் இருக்கிறோம், ஆனால் 6 மாதம் 1 வருஷம் ஆகும்போது உங்கள் ஸ்பிரிச்சுவல் குழந்தையை விட்டு எங்கே வரணும்னா புத்திரன். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எங்கே வரணும்? புத்திரன். நீ ரட்சிக்கப்பட்டாச்சு, அடுத்து ஞானஸ்தானம், அடுத்து அபிஷேகம், அடுத்து வேறுபாடு, அப்படி இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் ஆவிக்குரிய அபிஷேகத்தில் கிருபை. நம்ம இந்த அபிஷேகம் இந்த ஜபத்தில் நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதில் என்ன நடக்கணும்னா உங்கள் ஸ்பிரிச்சுவலில் பல மடங்கு குரோத் வந்திருக்கணும். வந்துட்டோன்னா நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் சுதந்திரவாளிகள். யார் சொல்லுங்கள்? சுதந்திரவாளிகள். இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக குரோத் ஆகிட்டே இருக்கிறீங்கன்னா கவலையப்படாத, நீ சுதந்திரவாளி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் விட்டு போறீங்க, அங்கே அந்த கல்யாணம் சூப்பராக இருக்குது, மண்டபம் அழகாக இருக்குது, என்ன சொல்ல சாப்பாடு நல்லா போட்டிருக்கு, உங்களுக்கு ஆசை, சோத்திரம். ஆமாம், எனக்கு பிள்ளைக்கும் இதே போல் கல்யாணம் எடுக்கன்னு சொல்லிட்டு சோத்திரம். 4 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை கல்யாணம் எடுக்க முடியுமா? எடுப்பீங்க. எப்போ? அது புத்திரனா வரட்டு. அதுக்கு முன்னாடி அப்படி கொட்டாயிட்டு வரலாம், எனக்கு பிள்ளைக்கு வந்தால் இதே மண்டபத்தில் எடுக்கணும், அப்படி கொட்டாயிட்டு வரலாம். அப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. புரியுதா? செய்வோம், ஆனால் வளரட்டு. செய்யக்கு நீங்கள் ரெடி, ஆசை இருக்குது. ஆனால் குப்பிப்பாயெல்லாம் குடிச்சிட்டு இருக்கு, பின்னைங்க மணமேடையில் கொண்டு உட்கார வைக்க. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதே தான் ஆண்டவர் நிறைய தரக்கு ரெடி, விருப்பம், ஆசை. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக எதை குடிச்சிட்டு இருக்கிறோம்? சோத்திரம். நீ மாறு. சர்ச்சில் வரும்போது ஒரு ஸ்பிரிச்சுவலில் க்ரோத் ஆகுன்னா நீ வளர 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 உனக்குரியவைகளை நீ சுதந்திரித்து கொண்டே இருப்பாய். அதனால தான் 3 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருப்பாய்? சுகமா. ஆத்மா வாழாவிட்டா, ஆத்மா லீக் அவுட் ஆச்சா முடிஞ்சு. சத்தமாக ஒரு ஆமே. இதெல்லாம் ரொம்ப விளக்கணும், பட் நமக்கு டைம் இல்லை. அப்போ குழந்தை என்கிற அனுபவத்திலிருந்து புத்திரன் என்கிற அனுபவத்துக்கு வர வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், குழந்தை என்கிற அனுபவத்திலிருந்து புத்திரன் என்கிற அனுபவத்துக்கு வர வேண்டும். ஆமேன், ஸ்தோத்திரம். திரும்ப சொல்ல வைக்க நேரம் இல்லை, கடைசியாக ஒன்று முடிக்கிறேன். சிலரை பஸ்ஸுக்கு அனுப்பி வைக்கணும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-12 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-12 வாசிங்க. ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆழங்களையும் ஆராய்ந்திருக்க. 12 வாசிங்க, 11 வாசிங்க நேரில். 12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்கள் அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென்.
அடுத்து 11 கூட கடைசி வார்த்தை, தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டான், அறிய மாட்டான். இந்த 3 வசனம் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். மாம்சத்தில் அல்ல சுதந்தரிப்பது, ஆவியிலே நாம் அவைகளை சுதந்தரிக்கிறோம். ஆமே. ஆவியிலேனா விசுவாசிக்கிறோம். அதான் விசுவாசம், அறிக்கை, அதான் சொன்ன சின்ன ஆக்ஷன், இதெல்லாம் செய்யும்போது அது ஆவியிலே நம்ம என்ன செய்கிறோம், சுதந்தரிக்கிறோம். மாம்சத்திலே அது நம்மிடத்தில் வந்து சேருகிறது. இல்லைன்னா ஆவியிலே சுதந்தரிக்கிறோம், மாம்சத்திலே அனுபவிக்கிறோம் அப்படி சொல்லலாம். ஆமேன். அந்த ப்ரெசன்ஸில் அறிக்கை பண்ணுறோம், ஏன் கை தட்டுறோம், ஏன் ஆமேன்னு சொல்கிறோம், அது ஆவியிலே சுதந்தரிக்கிறோம். ஆமேன். ஆனால் அதை மாம்சத்திலே ஆமேன் நாம் அவைகளை அனுபவிக்கிறோம். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன 2 டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. நாம் ஏன் சுதந்தரிக்காததுக்கு காரணம் ஒன்று அறியாமை, தகுதியற்றங்கிற உணர்வு, வேறு எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறோம். எப்படி சுதந்திரிக்க ஒன்று விசுவாசம். சில ஆக்ஷனில் இறங்குங்க, கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களை கண்டிப்பாக கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மட்டும் அறியட்டு, வேறு யாரும் அறியாண்டான், ஆண்டவர் மட்டும் அறியட்டு. ஆமேன். 2வது, இது எனக்குரிய என்கிற விசுவாசித்தா மட்டும் போதாது, உரிமை பாராட்டுங்க. 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழந்தை என்கிற அனுபவத்திலிருந்து எந்த அனுபவத்தை வர வேண்டும், புத்திரன் என்கிற ஸ்பிரிச்சுவலாக க்ரோத் ஆகணும். நீங்கள் ஆகிட்டே இருங்க, அது உங்களை லைஃப்பை சேஞ்ச் ஆக்கும். எல்லாவற்றும் மேலே நான் அவைகளை எப்படி ஆவியிலே நான் அவைகளை என்ன செய்கிறேன், அறிக்கை பண்ணுகிறேன், விசுவாசிக்கிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறேன், சுதந்தரிக்கிறேன். ஆமே. கண்டிப்பாக இந்த அனுபவத்தின் நிமித்தம் நாம் தியானித்த 17 சொன்னேன், 17 காரியங்களையும் நாம் சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 17ல் 1 கூட நீங்கள் வேறு எனக்கு இல்லைன்னு நினைக்காதுங்க. 17 நமக்குரியது தான். அம்மன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குரியது. அது அறியன்னா யூடியூப்பில் இருக்கிறத கேளுங்க, கேட்டு அது நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அம்மேன். கர்த்தர் அதை சுதந்தரிக்க வைப்பாராக. பாஸ்டர் பேச இது எனக்குரியது. இந்த 17 காரியங்களும் எனக்குரியதுன்னு விசுவாசிப்போம். ஆமேன். அறிக்கை பண்ணுவோம். குழந்தை என்கிற அனுபவத்திலிருந்து புத்திரன் என்கிற அனுபவத்தில் வருவோம். கர்த்தர் சுதந்தரிக்க கிருபை செய்வாராக. ஆமேன். ஆண்டவர் அனுமதித்த நாளைக்கு ஆமேன். இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சான்றதை பார்த்தோம். இனி இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறான்றதை நாளைக்கு நாம் தியானித்து இந்த டாப்பிக்கை நிறைவு செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். மணி 8 ஆயிற்று. ஹல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, சொல்லுங்க. நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் மண்டியிடுவேனும். எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதம். ஆமென். மண்டியிடுவேன். ஆமென். நான் சொல்கிறதுக்கெல்லாம் சத்தமாக ஆமேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. தேவன் சம்பாதித்தது அனைத்தும் எனக்காகவே சம்பாதித்து வைத்திருக்கிறாரு. ஆமென். நான் அவைகளை சுதந்தரிக்க போகிறேன். அதை தவிர வேறு எதையும் நம்ப மாட்டேன். அது எனக்குரியங்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. நான் குழந்தை அல்ல, புத்திரன். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே நன்றோடு வாழ்த்துகிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நான் சிலதெல்லாம் ஒன்றொண்டை தான் சொன்னேன். உங்களுக்கு எது தேவை, ஒரு ஃபெய்த்தில் நீங்கள் ஆக்ஷனில் இறங்குங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவா.
நிறுத்துவார். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதற்கு எல்லாரையும் சாட்சியாக நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. ஆமே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து நாளை நடக்கிற அபிஷேக கூட்டத்தை கர்த்தரை கண்ட்ரோல் எடுங்கப்பா. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் ஒருவரை ஆளுகை செய்யும். ஆமேன். மாலை கூட்டங்களை ஆசீர்வதியும். விசுவாசிகளுக்கு சரியாக பஸ்ஸு கிடச்சி அவங்க போய் சேரவும் கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துதிகனமும் இருக்கே செலுத்துகிறோம். சண்டை நடக்கிற பரிசுத்த ஆராதனை, கால் கழுவுதல், திருவிருந்து, ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படும் நடத்தி தாரும். எல்லா துதிகனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise God. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.